Welcome friends, welcome to our channel My First View. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடித்தமான ஒரு ரெசிபி தாங்க. என்னன்னு பாக்குறீங்களா? கோகனட் பர்ஃபி தாங்க. உங்களுக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொன்னா கூட இந்த கோகனட் பர்ஃபியை ஈஸியா செய்திடலாம். நம்ம சிம்பிளாக ஈஸியாக எப்படி கோகனட் பர்ஃபி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு வர இது போல் சுவாரஸ்யமான டேஸ்டியான ரெசிபிஸ் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது ஈஸியான டேஸ்டியான தேங்காய் பர்ஃபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே நம்ம ஒரு 3 தேங்காய் உடச்சி வச்சுருக்கோங்க. அதாவது தேங்காய் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இலசாவும் இல்லை, ரொம்ப முத்துனா போல் இல்லை, அதாவது கொப்பரை அளவுக்கு ஆனதும் இல்லை, அதாவது ஒரு இளம் பருவமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது போல் எடுக்கும்போது நமக்கு பர்ஃபி பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக வரும். நான் இங்கே இந்த 3 தேங்காவையும் நல்லா சில்லு எல்லாம் போட்டு எடுத்துக்கிறேங்க. ஃபஸ்ட்டு இது போல் இல்லாமல் நீங்கள் தேங்காய் துருவலில் வச்சு துருவிக்கிறதா இருந்தால் துருவிக்கோங்க. ஆனால் மெயினாக இந்த பின்னாடி இருக்கிற இந்த ப்ரௌன் கலர் அந்த ஓட்டு பகுதியோடு சேர்ந்து இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. நான் இன்றைக்கி தேங்காய் துருவலை மிக்சியில் போட்டு தான் அடிக்க போகிறேன். அதனால் நான் இது போல் பின்னாடி இருக்கிற இந்த ஷெல்லோடு ஒட்டி இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் பார்ட்டை கத்தி வச்சு எடுத்துக்கிறேன். இதவே நீங்கள் பீலர் வச்சு கூட பீல் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ரூட் பீலர் இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட நீங்கள் பீல் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் சுத்தமாக அந்த பின்னாடி இருக்க ப்ரௌனெல்லாம் எடுத்தாச்சுங்க. இப்போ இதை நம்ம லைட்டாக ஒரு தடவை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அந்த திப்பி மாதிரியெல்லாம் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரௌன் கலர் எல்லாம் சுத்தமாகவே போயிடும். இப்போ நம்ம இந்த தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சர் ஜாரில் போட்டுக்கலாங்க. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மிக்சர் ஜாரை நம்ம பல்ஸ் மோடில் வச்சு நம்ம 2-3 திருப்பி கொடுத்தோன்னா நல்லா துருவன மாதிரி ஆகிடுங்க. இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா துருவலாக நமக்கு கிடச்சிருச்சு. மொத்தம் 3 தேங்காயும் ஒட்டா போடாமல் கொஞ்சமாக போட்டு இது போல் பல்ஸ் மோடில் போட்டு அடித்து எடுத்தீங்கன்னாலே பாருங்கள் நல்ல பூவாக நமக்கு கிடச்சிருச்சு. அதுவும் நல்ல வெண்மையாக கிடச்சிருக்கு, பார்த்திங்கனாலே தெரியும். ஏன்னு பார்த்திங்கன்னா அந்த நம்ம ப்ரௌன் கலரெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்ததால். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பாலோட ஃப்ளேவரோடு தான் இருக்கணும். நான் இங்கே நல்லா ஹெவியான ஒரு இண்டோலியன் கடாய் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் வேணும்னாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் எந்த ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யும்போது கொஞ்சம் அடிகனமான பாத்திரம் எடுத்து செய்யும்போது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்க்க கிடையாது. வெறும் வாணலியில் நம்ம துருவின இந்த தேங்காவை தாங்க சேர்த்திருக்கேன். இதில் நான் பார்த்திங்கன்னா எனக்கு 3 டம்ளர் அளவுக்கு தேங்காய் துருவல் கிடச்சிது. அதனால் நான் இங்கே ஒரு 2 டம்ளர் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கிறேங்க. அதாவது 4 டம்ளர் கிடச்சிது அப்படின்னா நீங்கள் 1 டம்ளரை மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்போ 3 டம்ளர் அளவுக்கான சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதாவது தேங்காய் துருவலை நீங்கள் எப்படி அளக்கணும் அப்படின்னா, சும்மா மேலால் பூவால் போட்டு அது போல் அளக்கக்கூடாது. கொஞ்சம் அழுத்தி விட்டு உள்ளே நல்லா ஸ்டஃப் பண்ண மாதிரி அளந்துக்கோங்க. 1 டம்ளருக்கு நல்லா ஸ்டஃப் பண்ண மாதிரி, அடுத்த டம்ளரும் அதே போல் ஸ்டஃப் பண்ண மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ 3 டம்ளர் தேங்காய் துருவலுக்கு நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கோம். நான் இதில் தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க கிடையாது. இந்த தேங்காயில் இருக்கிற பால் இருக்குது இல்லைங்களா, அதுலேயே இந்த சர்க்கரை கரைஞ்சி வந்துடும். இதில் நம்ம மேற்கொண்டு தண்ணி ஏதோ சேர்த்துனோன்னா அது வேகிறதுக்கு ரொம்பவே டைம் பிடிக்கும். அதனால் அந்த தேங்காயில் இருக்கிற பால்லையே நான் இது போல் கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளேமை நல்ல மீடியம் சிம்மில் வச்சு மெதுவாக இது போல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அந்த ஈரத்தன்மை தேங்காயில் இருந்த ஈரத்தன்மையிலே இந்த சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுங்க. இது போல் நம்ம உட்டன் ஸ்பேட்டுலா யூஸ் பண்ணோன்னா நமக்கு கை சூடு ஏறாது, நமக்கு கொஞ்சம் டைம் நின்று கலக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே நம்ம ஸ்டீல்லவோ வேறு மெட்டீரியலில் எடுத்தோன்னா கை நமக்கு சுடுற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இங்கே இப்போதைக்கு இது போல் உட்டன் ஸ்பேட்டுலா எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு.
இந்த ஸ்டேஜில் நான் ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து கொடுக்கலாம். இது வந்து நல்லா நம்ம கலக்க வந்து நல்ல ஒரு மணம் வரும். அதாவது பர்ஃபி மணம் வர்ற வரைக்கும் மெதுவாக இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சர்க்கரையெல்லாம் நல்லாவே கரைஞ்சிடுச்சு. நமக்கு கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூளை சேர்த்திடலாங்க. அதாவது நான் இங்கே ஒரு 4 ஏலக்காவை இடித்து வச்சுருக்கேன். நான் அப்படியே தான் இடித்து வச்சுருக்கேன். நீங்கள் சர்க்கரையோடு சேர்த்து பவுட்ரு பண்ணுறதா இருந்தாலும் பவுட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக திரும்பவும் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே நெய் சேர்த்திக்கிறேங்க. சேர்த்திட்டு இதை வந்து நம்ம அந்த மீடியம் ஸ்லோவில் வச்சு இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாங்க. அதாவது இது பக்குவம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியணும் அப்படின்னா, நல்லா பார்த்திங்கன்னா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி அந்த பாத்திரத்தில் சுற்றியும் ஒட்டாதிக்கு அப்படியே சுருண்டு வரும். சேம் டைம் அந்த ஓரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்டலைசேஷன் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நமக்கு தெரிஞ்சிடும் இது வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சுன்னு. பார்த்திங்கனாலே இப்போ தெரியும், அந்த பாத்திரத்துல எல்லாம் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. அதே போல் மணமும் பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் பர்ஃபிக்கான மனம் நமக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க. இங்கே நான் பக்கத்தில் ட்ரேலையே பார்த்திங்கன்னா நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சுற்றியும் நல்லா தடவி வச்சுருக்கேன் கார்னர் எல்லாம். இப்போது நம்ம செய்த இந்த தேங்காய் பர்ஃபி மிக்சரை இந்த ட்ரேயில் கொட்டிடலாங்க. கொட்டிட்டு அப்படியே நம்ம லெவல் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே லெவல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே வந்து சிலிக்கான் ஸ்பேச்சுலா எடுத்துருக்கேங்க. இந்த டைமில் வந்து நீங்கள் நார்மல் தோசை திருப்பி கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பக்குவம் நமக்கு வந்துடுச்சான்னு இந்த ஸ்டேஜில் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது இது போல் நம்ம லெவல் பண்ணும்போது கரண்டியில் ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பர்ஃபி கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். சப்போஸ் நம்ம இது போல் லெவல் பண்ணும்போது அந்த தோசை திருப்பிலையோ இல்லை நீங்கள் எந்த கரண்டியில் வச்சு செய்கிறீங்களோ அதில் வந்து நமக்கு ஒட்டுது அப்படின்னா நீங்கள் திரும்பவும் ஸ்டவ்வில் போட்டு திரும்பவும் 2 நிமிஷம் கலந்து கொடுங்க. ஆனால் சுற்றியும் கிறிஸ்டலைஸ் ஆகுது அப்படிங்கும்போது நமக்கு பர்ஃபி ரெடியாக இருக்குங்க. சூப்பராக ரெடியாக இருக்கும். நம்ம இப்போ இந்த ட்ரேயில் லெவல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டாக சூடு கம்மியாக இருக்குது, ஆனால் சூடாக தான் இருக்குது. இந்த டைம்லேயே நம்ம வந்து ஒரு கத்தி எடுத்து நெய் தடவிட்டு கட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா நம்ம திருப்பி கொட்டும் போது வந்து நமக்கு பீஸ் வந்து உடையாமல் நல்ல சூப்பராக நமக்கு கிடைக்கும். நம்ம இன்னும் கூட கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டு கட் பண்ணி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகும்னா நம்ம கட் பண்ணும்போது நமக்கு பீஸ் வந்து கரெக்டாக வராது, ஷேப்பாக கிடைக்காது, முன்ன பின்ன வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நம்ம இது போல் கோடு மட்டும் போட்டு வச்சுக்கலாங்க. நான் சொன்னது போல் இந்த தேங்காய் பர்ஃபி பார்த்திங்கன்னா நமக்கு சமைக்கவே தெரியாதுன்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாகவே செய்திடலாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சுற்றியும் லைட்டாக நமக்கு வேண்டிய ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஸ்கொயராக வேணும்னாலும் ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்கள, இல்லாட்டி டைமண்ட் ஷேப்பில் வேணாலும் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பர்ஃபி வந்து நல்லா ஆறட்டும். நல்லா சுத்தமாக ஆறுற வரைக்கும் இதை அப்படியே விட்டுடலாம். இந்த மேலால் பார்த்திங்கனாலே அப்படியே சர்க்கரை எல்லாம் பூத்த மாதிரி ஆகிடும், அப்படியே வெள்ளையாக நிறம் மாற ஆரம்பிச்சிடும். அப்போவே நமக்கு வந்து கரெக்டாக நம்ம செய்திருக்கோன்னு தெரிஞ்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது நம்ம ஏற்கனவே போட கோட்டுலேயே திரும்பவும் லைட்டாக ஒரு தடவை கோடு போடுறதா இருந்தால் போட்டுக்கோங்க, தேவைப்படாது. சப்போஸ் வேணும்னா திரும்ப கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பர்ஃபியை நம்ம திருப்பி கொட்டலாங்க. ஆனால் நான் திருப்பி தட்டும்போது எனக்கு கரெக்டாக கீழே கொட்ட வரல. ஆனால் நான் திரும்பவும் கத்தியை வச்சு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ட்ரேயோட நல்லா சூப்பராக ரெடியாக இருந்தது. இப்போ திரும்பவும் அது மேலேயே லைட்டாக கட் பண்ணி ஒரு கார்னர் பீஸ் போல் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீதியெல்லாம் ஈஸியாகவே வந்துடும்.
பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஜூஸியான டேஸ்டியான பர்ஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. நான் சொன்னது போல் தேங்காவை வந்து ஒரு சிலர் வந்து நெய்யில் வந்து வறுப்பாங்க. நான் அது போல் வறுக்க கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் அதோட தேங்காய் பால் மணத்தோடு வரும்போது நமக்கு பர்ஃபி ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஆனால் வந்து நம்ம அது போல் செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் இருக்கும். ஆனால் இது வந்து மேக்ஸிமம் வந்து 1 வாரம் வரைக்கும் நல்லா இருக்குங்க. இதே வந்து நீங்கள் டெசிகேட்டட் கோகோனட்டில் செய்கிறதா இருந்தால் கூட செய்யலாம். அது போல் செய்யும்போது நீங்கள் பசும்பால் சேர்த்து செய்யுங்க. பசும்பாலில் டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா இதே போல் சாஃப்டாக சூப்பராக இருக்குங்க. நமக்கு கெட்டியாகவே இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருந்தது இந்த தேங்காய் பர்ஃபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.